ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா அவங்க அந்த ரிங்க வாங்கி தூக்கி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போட்டோ கிழிச்சு போடுறாங்க. கூடவே ஹீரோ கிட்ட நீ ரொம்ப ஏல, அதனால எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஹீரோயினோட அப்பா பிரசிடென்ட் கிட்ட வேலை செய்வார். அவர் அந்த பிரசிடென்ட்டை ஏமாத்திட்டதுனால அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட கொலை பண்ண போறதா அந்த பிரசிடென்ட் சொல்லியிருப்பான். ஹீரோக்கு அந்த பிரசிடென்ட்டால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ போன அடுத்த நிமிஷம் வந்து கீழே கிடக்கிறவரோட போட்டோவை கையில எடுத்து வச்சு அழுறாங்க. இப்படியே 8 வருஷம் போகுது. ஹீரோ ஒரு பெரிய பணக்காரரா வளர்ந்து வந்துடுறாரு. அதே ஊர்ல தான் அந்த பிரசிடென்ட் ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பான். ஹீரோயினை டெய்லி அடி உதன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு தான் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவோட போட்டோவை கொடுத்து இதுதான் உங்க அப்பான்னு சொல்லியிருப்பா. அந்த ஊருக்கு தான் ஹீரோ வராரு. அவரை பார்த்துதான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அப்பான்னு சொல்றா. ஆனா ஹீரோ எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, எனக்கு குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹார்ஷா பேசுறாரு. இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் இவருக்கு வருது. இதனால அந்த பொண்ணு தலையில கை வைக்கிற மாதிரி கை வச்சு அந்த பொண்ணோட ஒரு தலைமுடிய எடுத்துக்கிறாரு. ஹீரோயினோட பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட்க்கு தெரிய வருது. இதனால வேலைக்கார பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் டிஎன்ஏ ரிசல்ட் வருது. அதுல பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோவோட பொண்ணுதாங்கிறது தெரிய வருது. அந்த குட்டி பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஹீரோ வேகமா போயிட்டு காப்பாத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் விதியால ரெண்டு பேரும் கடைசியா ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.